Hi friends, welcome to Meena Samayal. Navratri day 4 அன்னைக்கு நம்ம கும்பிடுறது கூஷ்மாண்டா தேவி. கூஷ்மாண்டா தேவிக்கு நம்ம செய்ய போற பிரசாதம் மாப்பிள்ளை சம்பா அவல் மிக்ஸ்ட் ஃப்ரூட் கேசரி. மாப்பிள்ளை சம்பாவை இங்கிலீஷ்ல பிரைட்க்ரூம்ஸ் ரைஸ் அப்படின்ட்டு சொல்றோங்க. ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. விட்டமின் B1 இருக்கிறதுனால ஸ்டமக் அல்சர்ஸும் மவுத் அல்சர்ஸ்க்கும் ரொம்பவே நல்லது. இம்யூனிட்டியையும் ஸ்டாமினாவையும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் ஹீமோகுளோபின் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதையும் தாண்டி பிளட் ஃப்ளோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால எனர்ஜி இன்ஸ்டண்ட்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கிறதையும் தாண்டி மசில்ஸ்க்கும் நர்வ்ஸ்க்கும் ரொம்பவே பலப்படுத்தும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ வாங்க மாப்பிள்ளை சம்பா அவல் மிக்ஸ்ட் ஃப்ரூட் கேசரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கப் மாப்பிள்ளை சம்பா அவலை ஒரு பவுலில் சேர்த்து நல்லபடியாக அழுத்தமாக வாஷ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே சிறுதானியம் அவலில் நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதனால 1-2 தடவை நல்லாவே வாஷ் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் வாட்டர் முழுசாவே ட்ரெயின் அவுட் பண்ணிக்கலாம். சோக் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா வாட்டர் தேவைப்படாது. இந்த பவுலை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ரெஸ்டிங் டைம் கொடுக்கலாம். ஆப்பிள்ஸ், மேங்கோஸ், பனானாஸ், ஆரஞ்சஸ் அண்ட் மிக்ஸ்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். மிக்ஸ்ட் ட்ரை ஃப்ரூட்ஸில் செர்ரிஸ், டேட்ஸ் அண்ட் ஃபிக் இருக்கு. 10 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் முடிஞ்சாச்சு. மாப்பிள்ளை சம்பா அவல் கொஞ்சம் பெருசாக முழுசாக இருக்கிறதுனால நான் ஒரு மேஷரால் மேஷ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை சோக் பண்ணுறதுக்கு முன்னாடியே மிக்சியில் ஒன்றும் பாதியுமாக நம்ம பொடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமாவும் சோக் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இதுக்கு நான் யூஸ் பண்ணது சாரப்பருப்பு. கோல்டன் ப்ரௌனாக வறுத்து முடிச்சதுக்கு அப்புறமா சாரப்பருப்பை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மேஷி ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சிருக்கிற இந்த அவல் மிக்சரை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். இன்கேஸ் தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சும் நம்ம ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஸ்வீட்னர் ஹனி அப்படிங்கிறது 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டாலே போதுமானது. ஏன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்த்ததுனால ஸ்வீட்னஸ் தாராளமாகவே இருக்கும். ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த சாறு பருப்பை சேர்த்து நம்ம ஸ்டியர் பண்ண வேண்டியது தான். தேவைப்பட்டால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லபடியாக ஸ்டியர் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா மாப்பிள்ளை சம்பா அவல் மிக்ஸ் ஃப்ரூட் கேசரி இஸ் ரெடி. So Navratri day 4 Maapillai Samba Aval mixed fruit kesari is ready. Nutritional benefits loaded இருக்கிற இந்த மாப்பிள்ளை சம்பா அவல் mixed fruit கேசரியை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மில்லட் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ மீனா சமையலை பாருங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.